Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் மற்றொரு சிறுகதை. இது கொஞ்சம் பெரிய கதை தான். ஸோ இதையும் பாகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. கதையின் பேர் 100 நாற்காலிகள். 100 நாற்காலிகள். அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும் தகவலை குஞ்சன் நாயர் தான் வந்து சொன்னான். மாலையில் நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் நேரம் கடைசியாக மிச்சமிருந்த சில கோப்புகளில் வேகமாக கையெழுத்திட்டு கொண்டிருந்தேன். என் எதிரே ரமணி நின்றிருந்தால் கடைசி கோப்பிலும் கையெழுத்திட்டு, ராமன் பிள்ளைகிட்ட ஒரு தடவை சரி பார்த்து அனுப்ப சொல்ல, இன்றைக்கே போனால் நல்லது என்று பேனாவை வைத்தபோது இரட்டை கதவுக்கு அப்பால் அவன் தலையை கண்டேன். என்ன விஷயம் குஞ்சன் நாயர என்றேன். அவன் ரமணியை கண் காட்டினான். நான் ரமணியிடம் போகலாம் என்று ஜாடை காட்டி அவனை உள்ளே வரும்படி தலையசைத்தேன். குஞ்சன் நாயர் ரமணி போவதை கவனித்து விட்டு ரகசியமும் முக்கியத்துவமும் துணிக்க சற்றை குனிந்து, சாருக்கு ஒரு காரியம் சொல்லணும், எப்படி சொல்லுறதுன்னு தெரியல, நான் காலத்து கேட்டதாக்கும். உச்சைக்கு சைக்கிளை எடுத்துகிட்டு கோட்டாருக்கு சென்று ஒரு நட பார்த்து போட்டு வந்தேன். சங்கதி உள்ளது, நான் ஆளை பார்த்தேன், போதம் இல்லையா, தீர வையாத ஸ்திதியாக்கும் என்றான். நான் ஊகித்து விட்டிருந்தாலும் அனிச்சேக யார் என்றேன். சாருக்கு அம்மையாக்கும், கோட்டார் ஷெட்டில் பிச்சைக்காரங்களுக்கு ஒப்பரம் எடுத்துட்டிருக்கிறாவ. வெறும் தரையில் ஒரு பாய் கூட இல்லாமலாக்கும் கிடப்பு, துணியும் கூதரையாக கிடக்கு. நான் ஒரு அட்டண்டர்கிட்ட சொல்லி ஒரு புல்பாயை வாங்கி கிடத்த சொல்லிட்டு வந்தேன். கையில் சக்கரம் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு நல்ல துணி வாங்கி நான் எங்கே என்று எழுந்தேன். சார், கோட்டார் വലിയ ആസ്പത്രിക്കും ആസ്പത്രിന്ന് சொன்னால் ശരിക്കും ആസ്പത്രി അല്ല, ഇന്താല കഴുതച്ചന്ത പക്കത്തിൽ പഴയ ആസ്പത്രി ഉണ്ടല്ല, ഇടിഞ്ഞ ഷെഡുകൾ 4-5, അതിൽ മൂന്നാമത്തിലെ വെളി വരാന്താൽ അറ്റത്ത് தூணுக்கு கீழேக்கும் கிடப்பு. நமக்கு மச்சனை ஒருத்தன் அங்கே சாய கடை வச்சுட்டு அவனாக்கும் சொன்னது. நான் பேனாவை சட்டையில் மாட்டி கண்ணாடியை கூடில் போட்டு சட்டைக்குள் வைத்துக்கொண்டு கிளம்பினேன். குஞ்சன் நாயர் பின்னால் ஓடி வந்தார். அல்ல சார், இப்போ அங்கிட்டு போண்டா, வேண்டாம் சார், நல்லா இருக்காது. இங்கே ஒருத்தன் இப்போவுமே வாய்நாறி பேசிகிட்டு கிடக்க, என்னதுக்கு அவனுங்களுக்கு முன்னே நாம் சேர்ந்து நின்று கொடுக்கணும். இப்போ வர நான் ஆறிட்டையும் ஒரு அக்ஷரம் பேசலை, பார்த்துக்கணுண்ணே. இவனுங்களுக்காக வாய் நாக்கும் சீத்தையாகும். நீங்கள் இடப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இரு செவி அறியாமல் எல்லாத்தையும் செய்யலாம். உள்ள காசை எனக்கு கையில் தந்தால் போதும். சாரு வீட்டுக்கு போங்க, ஒன்றும் அறிஞ்சால் பாவிக்கண்டா. நான் கராராக, நாயர் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி வெளியே சென்றேன். ஆஃபீஸ் வழியாக நான் நடந்து வெளியே செல்லும்போது என் முதுகில் கண்கள் திறந்தன. எப்போது நான் வெள்ளை சட்டை போட ஆரம்பித்தேனோ அப்போதே முளைத்த கண்களவை. அங்கே இருந்த அத்தனை பேரும் முகத்தில் விரிந்த ஏளன சிரிப்புடன் திரும்பி என்னை பார்த்தபின் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உதடு அசைய ஒலி இல்லாமல் பேசிக்கொண்டார்கள். என் பின்னாலேயே வந்த நாயர் கைகளை ஆட்டி உதடை சுழித்து ஏதோ சொல்ல ரமணி வாயை பொத்திக்கொண்டு குனிந்து சிரித்தாள். நான் காரை திறந்து உள்ளே அமர்ந்தேன். குஞ்சன் நாயர் கார் அருகே குனிந்து, ஞாபகம் சைக்கிளில் வரேன் சார். வேண்டாம் என்று கிளம்பினேன். அவன் மறைந்து அலுவலம் பின்னால் சென்று சாலையின் பரபரப்பில் இறங்குவது வரை எனக்குள் இருந்த இறுக்கத்தை சாலைக்கு வந்ததும் என் கைகள் ஸ்டீரிங்கில் மெல்ல தளர்வதில் இருந்து அறிந்து கொண்டேன். பெருமூச்சு விட்டு என்னை இலகுவாக்கினேன். ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் சட்டையில் காரில் எங்கும் சிகரெட் இருக்காது. நான் சிகரெட் அதிகம் பிடிக்கிறேன் என்று சுபா விதித்த கட்டுப்பாடு. காரை செட்டிக்குளம் ஜங்ஷனில் நிறுத்தி இறங்காமலே ஒரு பாக்கெட் வில்ஸ் கோல்டு வாங்கி கொண்டேன். சிகரெட் புகையை ஊதிய போது என்னுடைய பதற்றமும் புகையுடன் வெளியே செல்வது போல் இருந்தது. செட்டிக்குளம் ஜங்ஷனில் நின்ற போலீஸ்காரர் என்னை பார்த்ததும் விரைப்பாகி சல்யூட் அடித்தார். கார் பள்ளத்தில் இறங்கி கோட்டாறு சந்திப்பை அடைந்தது. பக்கவாட்டில் திரும்பி கோட்டார் ஆஸ்பத்திரி. அதையும் தாண்டித்தான் கழுதை சந்தை என்று கேட்டிருக்கேன். அங்கே சென்றதில்லை. ஆஸ்பத்திரி வாசலில் என் கார் நின்றபோது பரபரப்புடன் முன்னால் நின்ற சிப்பந்திகள் உள்ளே ஓடினார்கள். அங்குமிங்கும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் ஒலிகள், அதட்டல்கள், சிலர் ஓடும் சப்தம். உள்ளிருந்து 2 டாக்டர்கள் என் காரை நோக்கி ஓடி வந்தார்கள். நான் இறங்கியதும், குட் ஈவினிங் சார் என்றார் நடுத்தர வயதானவர். இன்னொருவன் இளைஞன். அவன் மிக மெல்ல, குட் ஈவினிங் சார் என்றான். நான் இங்கே ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கேன் என்றேன். இங்கே சார் என்றார் டாக்டர். இங்கே இருக்கா சார்? இங்கே. நான் இங்கே தான் என்றேன். சார், இங்கே எல்லாம் முனிசிபாலிட்டியில் இருந்து கொண்டு வந்து போடுற ஆளுகளாகும், பிச்சைக்காரங்க, நரிக்குறவங்க, இந்த மாதிரி என்றார் டாக்டர்.
நான் என்றபடி 3வது ஷெட் எங்கே என்றேன். காட்டுறேன் சார் என்றபடி டாக்டர் கூடவே வந்தால் தயக்கமாக, எல்லாம் அத்துப்போன கேஸுங்க சார், ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறதில்ல, கொஞ்சம் தீனி கொடுத்து ஜென்ரலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பார்ப்போம், சில சமயம் தேரும், மிச்சம் ஒரு 4-5 நாளில் போயிடும். ஃபண்டெல்லாம் ரொம்ப கம்மி சார், ஸ்டாஃபும் கிடையாது, இதுகளை தோட்டிங்க தவிர மற்ற ஸ்டாஃப் தொட்டு எடுக்க மாட்டாங்க என்றார். நான் பேசாமல் நடந்தேன். ஏகப்பட்ட க்ரௌட் சார், மழைக்காலம் பார்த்தீங்களா, அங்கே இங்கே ஈரத்தில் கிடந்து காய்ச்சலும் ஜன்னி வந்ததெல்லாம் இங்கே வந்துடும். இதுக்கெல்லாம் அனிமல்ஸ் மாதிரி, ஒன்று விழுந்தால் இன்னொன்று கவனிக்காது, அப்படியே விட்டுட்டு போயிடும். தோட்டிங்க தூக்கி இங்கே வந்து போட்டுருவாங்க. அந்த வளாகம் முழுக்க பலவிதமான போஸ்களில் தெருநாய்கள் கிடந்தன. உண்ணி கடித்து கொண்டிருந்த ஒரு செவலை என்னை நோக்கி என்றது. கட்டிடங்களின் வராந்தாக்களிலும் நாய்கள் அலைந்தன. அந்த கட்டிடத்தில் எங்கும் எந்த மரச்சாமான்களும் இல்லை. எப்போதோ எதற்காகவோ கட்டப்பட்ட ஓட்டு கொட்டகை. ஓடுகள் பொழிந்த இடைவெளியை வழியாக உள்ளே தூணாக வெயில் இறங்கியிருந்தது. தரையில் போடப்பட்டிருந்த சிவப்பு தரை ஓடுகள் தேய்ந்தும் இடிந்து பெயர்ந்தும் கரடு முரடான குழிகளாக இருந்தன. அவற்றில் கருப்பட்டி சிப்பங்களுக்கான முரட்டு பனம்பாய்களிலும் உரச்சாக்குகளிலுமாக குப்பைகள் போல மனிதர்கள் கிடந்தார்கள். அவர்களின் நடுவே தெருநாய்கள் அலைந்தன. வற்றி ஒடுங்கிய கிழடுகள் தான் அதிகமும். சில பெண்களும் கூட இருந்தார்கள். சிதைந்த உடல்கள், நசுங்கிய உருகிய ஒட்டிய உலர்ந்த முகங்கள், பலர் நினைவில்லாமலோ தூங்கிக் கொண்டிருக்க, விழித்திருந்த சிலர் உறக்க கூச்சலிட்டு கொண்டும் முனகிக் கொண்டும் கைகால்களை ஆட்டிக்கொண்டும் இருந்தார்கள். வயிற்றை வாந்திக்காக உலுக்க வைக்கும் கடும் நாற்றம் அங்கே நிறைந்திருந்தது. அழுகும் மனித சதையும் மட்கும் துணிகளும் மலமூத்திரங்களும் கலந்த நெடி. விம்மென்று ஈக்கள் சுழன்று எழுந்து அடங்கின. நான் கர்ச்சீஃபால் முகத்தை மூடிக்கொண்டேன். எல்லாம் முத்தி படுத்து மண்டை கழண்ட ஜீவன் சார், படுத்த இடத்துல எல்லாம் போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது என்றார் டாக்டர். அங்கே எங்கும் எந்த ஊழியர்களையும் காணவில்லை. நான் தேடுவதை பார்த்துவிட்டு, தோட்டின் காலையில் வந்து துப்புரவு பண்ணி மருந்து கொடுத்துட்டு போகிறதோடு சரி சார், சாயங்காலம் அவங்க வர்றதில்லை, எல்லாம் போதையை போட்டுட்டு படுத்துருவாங்க. டாக்டர் என்னிடம் ஒரு சுய விளக்கத்தை அளிக்க முயல்கிறார் என்று தெரிகிறது. 3வது ஷெட்டின் கடைசி தூணருகே என் அம்மா கிடப்பதை பார்த்து விட்டேன். ஒரு பனம்பாயில் மல்லாந்து கிடந்தாள், பெரும்பாலும் நிர்வாணமாக. கரிய வயிறு பெரிதாக உப்பி எழுந்து ஒரு பக்கமாக சரிந்திருந்தது. கைகால்கள் வீங்கி தோல் சுருக்கங்கள் விரிந்து பளபளவென்றிருந்தன. முலைகள் அழுக்கு பைகள் போல இருபக்கமும் சரிந்து கிடந்தன. வாய் திறந்து கரிய ஒற்றைப்பல்லும் தேரட்டை போன்ற ஈறுகளும் தெரிந்தன. தலையில் முடி சிக்கு பிடித்து சாணி போல ஒட்டியிருந்தது. இவங்களுக்கு என்ன என்று, அது ஆக்சுவலி என்னன்னு பார்க்கல சார், வந்து 4-5 நாளாச்சு, நினைவில்லை, வயது ஒரு 60-70 இருக்கும் போல என்றார். நினைவர்களுக்கு தான் மாத்திரை ஏதாவது கொடுக்கறது. நான் அம்மாவையே பார்த்தேன். அம்மா 6 அடிக்கு மேல் உயரம், சிறுவயதில் கரிய வட்ட முகத்தில் பெரிய வெண் பற்களுடன் பெரிய கைகால்களுடன் பனங்காய்கள் போல திடமான முலைகளுடன் இருப்பாள். உரத்த மணிக்குரல். அவளை தெருவில் கண்டால் சின்ன பிள்ளைகள் அஞ்சி வீட்டுக்குள் ஓடிவிடும். ஒரு முறை அந்தியில் அம்மா பிடாரி கோயில் பின்பக்கம் ஓடை அருகே இருந்து என்னை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஆடையற்ற மேலுடலில் முலைகள் குலுங்க சிறிய ஊடு வழியில் வந்தபோது எதிரே தனியாக வந்த வைத்தியர் கிருஷ்ணகுட்டி மாறார் அதிர்ந்து இரு கைகளையும் கூப்பிட்டு அம்மே தேவி என்று அப்படியே நடுங்கிக் கொண்டு நின்றதை பலமுறை பல கோணங்களில் தெளிவாக நினைவு கூர்ந்திருக்கிறேன். அம்மா அன்று எங்கோ எதையோ மதர்க்க நின்றிருந்தனால் அவரை பொருட்படுத்தாமல் நிலம் அதிர காலடி எடுத்து வைத்து தாண்டி சென்றாள். ஏதாவது கேஸா சார் என்றார் டாக்டர். என் உதடுகள் சட்டென்று கல்லாக ஆகிவிட்டன. என் உயிர் அவற்றை எட்டவில்லை. சில கணங்கள் முயற்சித்துவிட்டு உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி தலையை அசைத்தேன். மேடம், நான் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் சார், பஸ் ஸ்டாண்டில் இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்காங்கங்க. அவர் அம்மாவின் வயிற்றை பார்த்து விட்டு, 4 நாளாக யூரின் போகலன்னு நினைக்கிறேன் சார், இன்னர் ஆர்கன்ஸை ஒன்றுன்னா போயிட்டுருக்கு, பெருசாக ஒன்றும் பண்ண முடியாட்டியும் யூரினை வெளியேற்றி அமோனியாவை கொஞ்சம் குறைச்சா நினைவு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சார், ஏதாவது தகவல் இருந்தால் சொல்ல வச்சிடலாம் சார் என்றான். நான் மிஸ்டர் என்றேன். மாணிக்கம் சார் என்றேன். மிஸ்டர் மாணிக்கம், இது கத்தியால் நெஞ்சில் தானே ஓங்கி குத்தி இதயம் மீது இரும்பு தகடை இறக்குவது போல சொன்னேன். இவங்க என் சொந்த அம்மா. டாக்டர் புரியும் சார் என்றார். நான், இவங்க என் அம்மா, வீட்டை விட்டு காணாமல் போயிட்டாங்க, கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் உண்டு என்றேன். கொஞ்ச நேரம் அவர் சொல்லிழந்து என்னையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தார். பிறகு ஐம் சாரி சார் ஆக்சுவலி என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தார். பரவாயில்ல, இப்போ எனக்காக ஒரு காரியம் பண்ணுங்க, உடனே இவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றி அவசியமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணுங்கள், நான் இவங்களை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன், ஆம்புலன்ஸும் வர விடுங்க என்றேன். ஷூர் சார். நான் என் பர்ஸை வெளியே எடுத்தேன். சார் ப்ளீஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், இட் இஸ் அன் ஆனர் சார், சாரி சார்,
எங்கள் நிலையை நீங்கள் புரிஞ்சிடணும். நான் இந்த சிஸ்டத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் சார். ஓகே என்று நான் திரும்பி என் காருக்கு சென்றேன். 10 நிமிடத்தில் டாக்டர் என் அருகே ஓடி வந்தார். க்ளீன் பண்ணிருக்காங்க சார், உடனே யூரின் வெளியேற்றி இன்ஜெக்ஷன் போட்டலாம் சார், ஆனால் ஹோப் ஒன்றும் கிடையாது சார். ஓகே ஓகே என்று சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தேன். காருக்கு வெளியே நின்றவர் இன்னும் குனிந்து தணிந்த குரல், சார் என்றார். எஸ் என்றேன். சார், நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். என் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்ல, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது சார். முனிசிபல் குப்பை கிடங்குக்கே குப்பையை கொண்டு போகிற மாதிரி தான் இங்கே இந்த பிச்சைக்காரங்க கொண்டு வராங்க. ஓகே, போய் செய்ய வேண்டியதை செய்யுங்க என்றேன். என் குரலில் தேவையற்ற ஒரு கடுமை எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அது என் மேலேயே எனக்கு இருந்த கசப்பினாலாக இருக்கலாம். டாக்டர் சட்டென்று உடைந்த குரலில், சார் நான் எஸ்சி சார், கோட்டாவில் வந்தவன். என்னை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த இடமே இல்லை சார், இங்கே இடமே இல்லை சார். அருவருப்பாக ஏதோ பூச்சியை மாதிரி பார்க்குறாங்க சார். நான் சர்வீஸ்லேயே நுழைஞ்சி இப்போ 18 வருஷம் ஆகுது. நான் சீனியர் சார், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கௌரவமாக உட்காந்து நோயாளிகள் பார்க்குறதுக்கு மாதிரி ஒரு வேலை எங்கேயுமே கொடுத்தது கிடையாது சார். சர்வீஸ் முழுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் விட்டுருக்காங்க சார். இல்லைன்னா இங்கே மேல் சாதிக்காரங்க யாருமே இல்லை. சின்னவன் இருக்கானே, அவனும் எங்காலும் தான் சார். எங்கள் 2 பேரையும் என்று பேச முடியாமல் விசும்பி விட்டான். இறங்கி அவரை தள்ளிவிட்டு காலால் வெறி கொண்ட மாதிரி உதைத்து கூழாக்கி மண்ணோடு கலக்க வேண்டும் என்ற வேகம் எழுந்து என் கைகால்கள் எல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்ந்தன. சிகரெட் நுனி நடுங்கி சாம்பல் பேண்ட் தொடை மேல் விழுந்தது. அவர் கண்களை துடைத்தபடி, பாழாப்போன பழப்பு சார், கிளினிக் வச்சா எங்ககிட்ட மேல் ஜாதிக்காரன் வர்றதில்லை, எங்கள் ஆளுகளுக்குள்ளேயே காசு இருக்கிறவங்க வர்றதில்லை. எனக்கு ஊரில் தோட்டி டாக்டர்னு பேர் சார். படித்த படிப்புக்கு வேறு எந்த வேலைக்கு போனாலும் மானமாக இருந்திருப்பேன். டாக்டர் ஆகணும்னு சொப்பனம் கண்டு ராப்பகலாக படித்தேன் சார். இப்போ இங்கே தோட்டிகளோட தோட்டியாக உட்கார வச்சிட்டாங்க சார். நான் பெருமூச்சு விட்ட கண்களை கையால் அழுத்தி கொண்டேன். பின்பு மாணிக்கம் என்றேன். என் குரல் அடைந்திருப்பது எனக்கு வினோதமாக ஒழித்தது. மாணிக்கம் என்று மீண்டும் சொன்னேன். வேறு வேலைக்கு வந்தாலும் இதே கதை தான். சிவில் சர்வீஸ் எழுதி என்ன மாதிரி ஆனால் மட்டும் என்ன, நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் தோட்டி. டாக்டரின் வாய் திறந்தபடி நின்றது. நான் பேச்சை அங்கேயே முடித்துவிட எண்ணி சிகரெட்டை வீசினேன். ஆனால் என்னை மீறி சொற்கள் புண்ணிலிருந்து கீழ்போல் வெளியே வழிந்தன. பார்த்தீங்களா, இந்த உடம்பை இதுக்குள்ளே ஒரு ரத்தம் முழுக்க பிச்சை சோத்தில் ஊறினது. அது நானும் மறக்க போகிறதில்ல. எனக்கு பிச்சை போட்ட எவனும் மறக்க போகிறதில்ல. மறக்கணுன்னா மொத்த ரத்தத்தையும் வெட்டி வடியை செஞ்சுட்டு வேறு ரத்தம் எடுக்கணும். சிங்கம், புலி, ஓனாய் அப்படி ஏதாவது நல்ல ரத்தம். அது மேலே சொல்லி சொற்கள் இல்லாமல் நின்று, போங்க அம்மாவை ரெடி பண்ணுங்க என்று உறக்க சொன்னேன். அந்த உரத்த குரல் எனக்கு கேட்டபோது தன்னுணர்வு கொண்டு கூசி தலையை வருடி கொண்டேன். பிரமித்து போனவராக தளர்ந்த நடையுடன் டாக்டர் செல்வதை பார்த்து கொண்டு இன்னொரு சிகரெட் பற்ற வைத்தேன். இந்த ஆளிடம் எதற்காக பிச்சை எடுத்ததை பற்றி சொன்னேன். இவன் மனதில் என்னை பற்றிய சித்திரம் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது இந்நேரம் சிதைந்து தரையில் கிடக்கும். அவனுக்கு அவனை பற்றி எந்த மதிப்பும் இல்லை. இப்போது என்னை அவனை போன்ற ஒருவனாக எண்ண ஆரம்பித்திருப்பான். ஆகவே என்னை பற்றியும் எந்த மதிப்பும் இருக்கப் போவதில்லை. சிகரெட் ஒரேடியாக கசந்தது. என் வழக்கத்திற்கு மாறாக நான் தொடர்ந்து சிகரெட்டாக இழுத்து கொண்டிருக்கிறேன். சிவில் சர்வீஸ்க்கான நேர்முகத்தில் 8 பேர் கொண்ட குழு முன் நான் அமர்ந்திருந்த போது நான் முதலில் எதிர்பார்த்த கேள்வியை என் ஜாதியை பற்றி தான். என் வியர்த்த விரல்கள் மேஜையின் கண்ணாடியில் மெல்ல வழுக்க விட்டுக்கொண்டு என் உதயத்துடிப்பை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அறைக்குள் குளிர்சாதன கருவியில் என்ற ஒலி, காகிதங்கள் புரளும் ஒலி, ஒருவர் அசைந்தபோது சுழல் நாற்காலியின் கிரீச். அவர் மீண்டும் என் படிவங்களை பார்த்துவிட்டு, நீங்கள் என்ன ஜாதி? மீண்டும் குறிந்து, பட்டியல் பழங்குடிகளில் நாயாடி என்று வாசித்து நிமிர்ந்து வெல் என்றார். தொடரும்.